இயலாமையிலே அவர் அன்பு என்னிலே வெளிப்பட்டது. வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு நேராக நான் கவனத்தை திருப்புவோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்கள். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் ஜீவனம் பண்ணி அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவன் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலிலே பன்றி மேய்க்க வைத்துக் கொண்டிருக்கிறான். ஐயா, இயலாமையிலே அவர் அன்பு என்னிலே வெளிப்பட்டது. இளையகுமாரன் அதான் சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சில பேரை பார்க்கும்போது சில உலகத்தில் சொல்லுவாங்க, வயசானவங்க டீ கடையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு காலத்தில் இந்த குடும்பம் வாழ்ந்து இருந்த குடும்பம். இவர் எல்லாரும் ஏமாற்றி அவருடைய சொத்தெல்லாம் பறிச்சுட்டு இப்போ அவர் என்ன பண்ணாங்க, ரோட்டில் விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பார். நான் பார்த்துருக்கேன் எங்களுடைய ஊரில். இன்னைக்கு பல நேரங்களில் வாழ்ந்த குடும்பம் இப்போ எங்க? இவனுக்கு கொடுக்குற வேலை என்ன வேலை? என்ன வேலை கொடுத்தாங்க? பன்னி மேய்க்கிற. இளையகுமாரன் பன்னி மேய்க்கிறதுக்கா எலிஜிபிள்? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க எதற்கு எலிஜிபிள்? ஐயா, நான் பிஏ தமிழ் முடிச்சிருக்கிறேன். ஐயா, நான் பிஎஸ்சி சுவாலஜி முடிச்சிருக்கிறேன். ஐயா, நான் பிஏ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன். ஐயா, நான் எம்பிபிஎஸ் பக்கத்தில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வேலை எலிஜிபிள்? ஏன் பண்ணி வைக்கிறதுக்கா நீங்கள் எலிஜிபிள்? ஐயா, தகப்பன் வீட்டிலே அவன் அந்தஸ்து பெரியது. ஆனால் இங்கே என்ன எலிஜிபிள்? பண்ணி வைக்கிறது. ஏன் பண்ணி வைக்கிறதுக்கு? தான் விழுகிறது. நான் வீட்டுக்கூடத்தில் கடந்த வாரத்தில் பேசினேன். தான் விழுகிறது எந்த இடனும் தெரியாதுதான் இங்கே பிரச்சனை. ஐயா, இளையகுமாரன் தன் தகப்பனுடைய சொத்துக்களை வாங்கினது தவறல்ல. இளையகுமாரன் தன் தகப்பனுடைய சொத்துக்களை தன்னோடு கூட வைத்துக் கொண்டது தவறல்ல. நான் இப்படி சொல்றேன், அது அவன் உரிமை. தகப்பன் அவனுக்கு கொடுத்த உரிமை, தகப்பன் அவனுக்கு கொடுத்த சுதந்திரம். ஆனா உரிமையையும் சுதந்திரத்தையும் தேவையில்லாத இடத்துல இழந்து போனான். இன்னைக்கு சபையே, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற உரிமையையும் சுதந்திரத்தையும் இழந்து போகாதிருங்கள். இது எல்லாத்தையும் இழந்துட்டு இவனுக்கு என்ன இல்லை, வேற வழி இல்லை. கடந்த நாட்களில் அந்த இளையகுமாரனை குறித்து தியானித்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். வாழவே தெரியல எனக்கு, ஆனா வாழத்தான் ஆசையா இருக்கு. இளையகுமாரனுக்கு எப்படி வாழணும்னு தெரியல, வாழவே தெரியல, வாழவே முடியல, ஆனா வாழ தான் ஆசையா இருக்கு. வாழணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா எப்படி வாழணும்னு தெரியல. ஏன் தெரியுமா? தேவன் தந்த சுதந்திரத்தையும் உரிமையை இழந்துட்டான். அது ஒரு அடிப்படையாக எப்பக்கம் நெருக்கம், இடறி நான் விழுந்தேன், எழும்பவும் தெரியல, எழும்பவும் முடியல. கை தூக்கி எடுங்கப்பா, என் நேச தகப்ப நீர் தானே. என்னால வாழ ஆசை இருக்கு. இளையகுமாரனை சிந்திச்சு பாருங்க. வாழணும்னு விருப்பம், அதனாலதான் எங்க போய் ஒட்டி கொண்டான். அந்த பஞ்ச காலத்திலையும் யார் வீட்டில் ஆகாரம் இருக்குன்னு போய் ஒட்டி கொண்டான். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனா வாழவும் முடியல, எப்படி வாழணும்னு தெரியல. ஐயா, வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். தான் இழந்த உரிமையை மீண்டும் அவனால் பெற முடியல. தான் இழந்த சுதந்திரத்தை மீண்டும் அவன் கையில வாங்குவதற்கு அவன் முடியல. இப்போ ஒன்றை தீர்மானம் செய்கிறான், ஆண்டவரே, என்னால முடியாததுதான், ஆனா உம்மால முடியும்னு சொல்லி தகப்பன் வீட்டுக்கு நேரம் நடக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கு ஒருவேளை நீங்கள் இழந்து தேவ அன்பை பெறாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் உபத்திரவத்தில் அவர் அன்பை பெறாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, அது என்னால் முடியாதது ஆண்டவரே, ஆனா இயலாமையில உம் அன்பு என்னிலே வெளிப்படுகிறது. நேரம் இல்லை, இல்லைன்னா இன்னும் நான் இந்த இளையகுமாரனை குறித்து பேச சொன்னா பல நாட்கள் பேசலாம். இளையகுமாரன் தன் இயலாமையில
வாழவே தெரியல எனக்கு, வாழத்தான் ஆசையாயிருக்கு. வாழவே தெரியல எனக்கு, வாழத்தான் ஆசையாயிருக்கு. வாழவே தெரியல, வாழவே முடியல, வாழத்தான் ஆசையாயிருக்கு. வாழத்தான் ஆசையாயிருக்கு. வாழவும் முடியல, வாழவும் தெரியல, நான் வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் தன் இயலாமையில் அவன் அன்பை வெளிப்படுத்தின. நடந்தது என்ன தெரியுமா? இவன் வந்து கேட்கிற ஆண்டவட்ட, அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரனை பார்த்து, 21 வாசிங்க, 15 21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்திற்கு பாவம் செய்து இனி இந்த சுதந்திரத்திற்கும் இந்த உரிமைக்கும் நான் பாத்திரான் அல்ல. இடத்துல வேலைக்காரன் ஆகிலும் என்னை சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம் 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் என் மகன் என்ன வஸ்திரம் போட்டிருந்தானோ, என் மகன் ஆரம்பத்தில் எப்படி எந்த இடத்துல அவனை உயர்த்தி வைச்சிருந்தேனோ அந்த உயர்ந்த வஸ்திரம் கொண்டு வாங்க, இது அவனுக்கு உடுத்தி விடுங்க. அவன் உடுத்த கூடாது. அவனை எப்படி என் வீட்டில் அவன் வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்களோ அவர்களை உடுத்தி விடட்டும். அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொளுத்து கன்றை கொண்டு வந்ததை அடித்து என் மகனுக்கு விருந்து வையுங்கள். என் இயலாமையிலே என் ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டது. என் இயலாமையிலே அவர் அன்பு வெளிப்பட்டது. 3 காரியத்தை பார்த்தோம். எதிலெல்லாம் அவர் அன்பு வெளிப்பட்டது? இழப்பீடுகளிலே அவர் அன்பு வெளிப்பட்டது. 2வது உபத்திரவத்திலே அவர் அன்பு வெளிப்பட்டது. 3வது இயலாமையிலே அவர் அன்பு வெளிப்பட்டது. அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லுவோம், என் இயலாமையிலே அவர் அன்பு என்னிலே வெளிப்பட்டது. கொஞ்சம் ஆண்டவருடைய கரத்துல எனக்காக அவர் பட்ட பாடுகள் அநேகமாக இருக்கிறது என்று சொன்ன, இயலாமையில் செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். இயலாமையில் செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுங்க. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. யாரா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. உம்மையாராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் உன்னை மறந்தது உண்டா? என் தேவன் உனக்கா ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் உன்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும்
முன்னை மறந்தது உண்டா என் தேவன் என் தேவன். சிலக பார்க்கல கைகளை உயர்த்தி அவர் உங்களுக்கு ஆகிலும் எந்தாகிலும் என்னை மறந்து என் தேவன் என் தேவன் எனக்கா ஏழாயிரம் செய்திடுவா. எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டார சகலர. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் இயலாமையிலே செயல்பட தெய்வம். என் இயலாமையிலே அவர் அன்பு வெளிப்பட்டது, என் உபத்திரவத்திலே அவர் அன்பு வெளிப்பட்டது, என்னுடைய இழப்பீட்டிலே அவர் இழப்பீட்டை கொடுத்து அவர் அன்பு என்னிலே வெளிப்பட்டதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் என்னுடைய இழப்பீட்டிலே அவரை அன்பு கூறுகிறேன் ஐயா, என் இழப்பீட்டிலே அவரை அன்பு கூறுகிறேன். அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. இந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை இழப்பீட்டிலே உம்முடைய அன்பு செய்யவும், எங்கள் உபத்திரவத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் பலனடையவும் ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே இயலாமையிலே கர்த்தர் செயல்படுவேன். அதற்கு கர்த்தாவே எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். இந்த நாளில் பேசின அடியேனை கர்த்தரே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திர பலப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தாவே நாங்கள் எங்கள் ஜீவிதங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே சபை கூடுகிறதை விட்டு விடாது ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்திருக்க அதற்கு உதவி செய்தரள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். உடைய பிரசன்னமாகுதல் ஆண்டவர் என்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவா இருக்கட்டும் ஐயா. கர்த்தாவை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை கர்த்தர் அபியாசப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க, சுகபலன் ஆரோக்கியத்தை கடலிடுங்க. சகல ஆண்டவரை ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பி நடத்துங்கப்பா. தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் தேவன் வருகை பரியந்தமும் நம்ம ஒவ்வொரு கூட நிறைவாய் நிறைந்திருப்பதாக. ஆமென் ஆமென். தொடர்ந்து சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.